வைகோவை நீ பொய்க்கோன்னு தான் அழைக்கணும்னு சொல்லி வைகை செல்வன் சொல்லியிருக்காரு. யாருக்கு அவர்? அதிமுகவுடைய. நான் கேட்கலைங்க, பட் அது அவருடைய கருத்தாக இருக்கலைங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்ரிபடி இஸ் என்டைட்டில் ஃபார் தியர் ஒப்பீனியன். அவருடைய அரசியல் கட்சியாக, அவருடைய ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் ஒரு வாதியாக அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் கருத்து சுதந்திரம் இருக்குது. அதாவது இங்கே மாநாடு நடக்கிறப்ப போய் பார்த்தேன், அது நான் செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி வைகோ சொன்னார்ல, அதற்கு அவர் சொல்லியிருக்காரு. எந்த மாநாடு? திருச்சியில் மாநாடு நடந்த பொழுது திமுக மாநாடு விட்டு வைகோ போய் அதிமுக போயஸ்காரன் செல்வது குறித்து கேட்டபோது சொல்லியிருக்காரு. அதாவது கும்பரம் சின்னம் கிடைக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம் அவங்களுக்கு. அதாவது அரசியலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தவறுகள் நடப்பது இயல்பு தான். அது அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தவறுகள் நடப்பது இயல்பு தான். ஆனால் அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிற ஒரு தைரியம் வேணும். அதுக்கு தலைவர் வைகோ சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதுக்காண்டி அதிமுக ஒரு 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 அது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லலை அவர். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோவுடைய அவருடைய வாதம். இதில் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித்தலைவர் அம்மையாரையோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசலை. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் சேர்ந்தது ஒரு தவறானது. அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவப்பேரை உருவாகிச்சு. அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் அந்த நபர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்து அது கடந்து சொல்லுவோம் தான் சொல்லுவாங்க. மல்லை சத்யா மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா? அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணோம், தலைவர் தான் முடிவு பண்ணோம். அதை பற்றி நான் என்னால் சொல்ல முடியாது. அவர் தான் அவங்க இதுவரையும் சேர்த்து வச்சார், நல்லா தான் போயிட்டு இருக்குது. என்ன திடீர் இந்த இது திமுகவில் போய் சேர்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுக உங்கள் கட்சி மாவட்ட செயலரை அழைச்சி கட்சியை சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது இல்லை, அப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்க தோழர்களை சேர்க்கவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்து உள்ளார்கள். எங்கள் இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு தொண்டரையோ ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கலது. தயவுசெய்து தவறான ஒரு புரிதல் பத்திரிகையாளர் பல பேருக்கு இன்றைக்கி சொல்கிறேன். நான் அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். அவர் மாத்திரம் கிடையாது, ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க. அவர் ஒருத்தர் பேருக்கு இன்னும் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் சேரலாம், எங்கே வேணால் சேரலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. எங்கள் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் 1-2 பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. தலைமைக்கு தொடர்ந்து அவர் துரோகம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது இயக்க தோழர்கள், அவங்க குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒருத்தர் 2 பேர் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இயக்கங்களில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய உரிமை. அதை பற்றி நான் சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக செயல்படுறா நீக்கிறதுக்கு தலைவர் எடுக்கிற முடிவு. அதை பற்றி நான் சொல்ல முடியாது. நம்ம 12 சீட்டு கேட்குறப்ப இவங்க இந்த நெகோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. தோழர், மறுபடியும் நண்பர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் அனுமார் வேலையே பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா 12 சீட்டு நாங்கள் எங்கேயும் கேட்கல. குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்குறாங்க. பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம், எந்த கூட்டணியிலையும் இந்த தடவை நாங்கள் கூடுதல் இடம் அது கட்சியுடைய உரிமை, அந்த தொண்டர் நிர்வாகிகளுடைய ஆசை. அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கும்போது, நானாவது சொல்லலை, நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு ஆசை இருக்குது. எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசை என்னன்னா கட்சி அங்கீகாரம் பெற்ற மதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அப்போ அங்கீகாரம் பெறணும்னா 8 சீட்டுனாச்சும் நாங்கள் ஜெயிக்கணும். சட்டமன்றத்தில் 8 சீட்டு ஜெயிக்கணும். 8 சீட்டு ஜெயிக்கணும்னா குறைஞ்ச 10-12 இடம்னாச்சும் நிற்கணும். இது எங்களுடைய ஆசை. அதே வேளையில் இதை முடிவெடுப்பது தலைவர் வைகோ, கூட்டணி தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த சூழ்நிலை தான் நான் விவரித்து சொல்லியிருந்தேன். அதாவது சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பேசும்போது மதுரையில் வச்சு அவர் சொல்லும்போது திருச்சியில் இருக்க பத்திரிகையாளர்கள் யாருமே திருச்சி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் அதில் முதன்மையாக இருக்கிறீங்க. நீங்கள் தயவுசெய்து எங்கள் கூடுதல் பிரச்சனையை கொடுக்காம நீங்கள் அவர் சொன்னதுக்கு நான் மாற்றி சொன்னேன். இல்லை சார், அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க, நம்ம நண்பர்கள் தான் சொல்லியிருந்தேன் நான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.